சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரவியோட ஹோட்டல்ல நடந்த பொங்கல் விளையாட்டு போட்டியில முத்துவும் மீனாவும் விட்டு கொடுத்ததுனால இந்த தடவை மனோஜ் ரோகிணி ரவி ஸ்ட்ரதின்னு ஆளுக்கு ஒரு பரிசா வாங்கிடுறாங்க. என்னதான் முத்து இந்த விளையாட்டு போட்டியில் இருந்தாலும் ஆனா அவரோட மைண்ட் எல்லாமே ரோகிணிய பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ முத்து மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. மீனா இந்த பார்லர் அம்மா செஞ்ச அடுத்த பெரிய பிராடுத்தனம் வெளியில வரப்போகுது. மீனா மீனா சொல்றாங்க. அட என்னங்க சொல்றீங்க? அடுத்த பிராடுத்தனமா? அட ஆமா மீனா. இது அன்னைக்கு என்ன பண்ணுச்சு பாத்தீங்களா? அந்த மலேசியாக்காரங்க முன்னால மாட்டிப்போம் அப்படின்னு பல்லு வலி. அது எதுன்னு டிராமா போட்டு நான் ஏமாத்தி ஏமாத்தி இருக்கு. என்ன சீன் போட்டுச்சு பாத்தியா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அம்மாவோட வீக்னஸ் பாயிண்ட் பணம் தானே. மீனா பணம்னு சொன்னா போதும். இப்ப மீனா சொல்றாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தாங்க. அதனால தானே அத்தை என்னைய ஒரு மாதிரியாவும் மத்தவங்கள ஒரு மாதிரியாவும் நடத்துறாங்க. கரெக்டா சொன்னேன் மீனா. ஆனா இதுல பழகுறல பாத்தியா? அதுவும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுதான். ரொம்ப தெளிவா கரெக்டா இருக்கு. பலகுரல் கிட்ட மட்டும் பயப்படுறாங்க. அது சரிங்க. இப்ப நீங்க ரோகிணிய பத்தி சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. என்ன மீனா? அதான் இந்த பார்லர் அம்மாவோட அப்பா மலேசியான்னு சொல்லுதுல. அது சுத்த பொய் மீனா. அட என்னங்க சொல்றீங்க? அவங்க அப்பா மலேசியா மாமா கூட இங்க வந்துட்டு போனாரே. நிறைய பணம் எல்லாம் கொடுத்திருக்காங்களே. என்ன மீனா? நீ சரியான மக்கு மீனாவா இருக்க. நான் என்ன சொன்னேன்? அம்மாவுக்கு பணம்னா போதும்னு சொன்னேன்ல. பார்லர் அம்மா அம்மாவை கவுக்கிறதுக்காக பிளான் போட்டு வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கு மீனா. அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? சும்மா ரோகின் மேல சந்தேகப்படாதீங்க. அவங்க இப்பதான் அத்தைகிட்ட திட்டு வாங்கிட்டு அவங்களும் சமாதானமா இருக்காங்க. இப்ப போய் நீங்களும் தெரியாம ஏதாவது சொல்லாதீங்க. அட என்ன மீனா? என்னோட கணக்குப்படி ஏறக்குறைய இந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு மீனா. அம்மா எப்பவெல்லாம் இந்த பார்லர் அம்மா கிட்ட பணம் கேக்குறாங்களோ இது என்ன பண்ணுது? உடனே லட்ச லட்சமா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குது. எங்க இருந்து வருது? எல்லாமே இது ஏற்பாடு பண்ணி அம்மாவை சமாளிக்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. மீனா இன்னைக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? அம்மா வீட்டு பத்திரத்தை பைனான்ஸ்காரங்க கிட்ட வச்சு 10 லட்சம் ரூபாய் பார்லர் அம்மாவுக்கு கொடுத்து பார்லர் வைக்கிறதுக்காக கொடுத்துச்சே. அது தெரிஞ்ச உடனே என்ன ஆச்சு? பார்லர் அம்மாவுக்கு கொடுத்த பிரஷர்ல அடுத்த நாளே ஒரு 17 லட்சத்தை கொடுத்துச்சு. எப்படி வந்துச்சு தெரியுமா? அது அந்த பார்லர் அன்னைக்கு இன்னைக்கே வேற ஆளுகிட்ட வித்திருக்கு. இந்த பணத்தை தான் கொடுத்திருக்கு. இந்த விஷயம் எனக்கும் அப்பாவுக்கும் ஏற்கனவே தெரியும். அப்பாவே சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தை இப்போதைக்கு யார்கிட்டயும் பேச வேண்டாம். அந்த உண்மைதானா வெளியில வரும்போது பார்த்துக்கலாம். சும்மா ஏமாத்திட்டு இருக்கு மீனா. இது மலேசியால ஒன்னும் கிடையாது. அப்பாவுக்கு 300 கோடி சொத்து இருக்கு. அப்பா ஜெயில்ல இருக்காரு. மாமா எந்த கண்ட்ரியில இருக்காருன்னே தெரியல. அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்க. அன்னைக்கு சத்யாவோட கேஸ வாபஸ் வாங்கறதுக்காக பார்லர் அம்மா தானே அம்மாவுக்கு 3 லட்சம் கொடுத்துச்சு. அது எப்படி கொடுத்துச்சு? பாதி செயினை வித்து கொடுத்துச்சாம். இந்த விஷயம் முன்னுக்கு பிறனா இருக்கு. ஏன் அப்பா கிட்ட வாங்க முடியல? இப்ப அம்மா என்ன பண்ணிருக்காங்க? இந்த பார்லர் அம்மா கிட்ட புது வீட்டை வாங்க போறேன்னு சொல்லிட்டு 30 லட்சத்தை ஏமாத்துனாங்க. ஓடுகாலியும் அந்த பார்லர் அம்மாவும் அந்த பணத்தை கேட்டு பிரஷர் கொடுக்குது. ஏன்னா இப்ப ஷோரூம் அப்பா கையில மனோஜ் கைய விட்டு போயிருச்சுல. அப்போ 30 லட்சத்தை நம்ம கிட்ட கொடுத்தா மறுபடியும் மனோஜ் அந்த ஷோரூமுக்கு ஓனர் ஆகலாம். அதுக்கு அம்மா என்ன பண்ணிருக்கு? அம்மா கிட்ட பிரஷர் கொடுத்திருக்கு. உங்க அப்பா கிட்ட போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி. என்னோட கணிப்பு சரியா இருந்தா அந்த 30 லட்சம் ரூபாய இது எங்கேயாவது உருட்டு பேரட்டு ஏற்பாடு பண்ணணும். ஏற்கவே இருக்கானே சிட்டி. அந்த சிட்டி கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும். ஏற்கனவே சத்யாவும் சொல்லியிருக்கான்ல, இந்த சிட்டி கிட்ட இந்த பார்லரை அடிக்கடி 5 தடவை வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கேன்னு. அந்த பணத்தை வச்சுதான் அம்மாவை சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த பணத்துக்கும் ஒன்னு வெளியில யார்கிட்டயாவது கடன் வாங்கணும். இல்லைன்னா இந்த சிட்டியை தேடி போகும். இதுதான் நடக்கும் அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்றாரு. எப்படியும் என்கிட்ட சிக்கும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த நாள் முத்து சந்தேகப்பட்டது மாதிரியே ரோகிணியும் வித்யாவும் சிட்டியோட ஆபீஸ்க்கு போறாங்க. அதே நேரம் ரோகிணிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த முத்து ரகசியமா சிட்டியோட ஆபீஸ்க்கு உள்ள போயிடுறான். ரோகிணிய பார்த்த சிட்டி கேக்குறான். என்ன ரோகிணி எப்படி இருக்கீங்க? வட்டி பணம் கட்ட வந்தீங்களா? அதான் நீங்க வட்டி எல்லாம் கரெக்டா கட்டுறீங்களே. இப்ப வித்யா சொல்றாங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா கூட கொடை பிடிப்பானாம். உனக்கு வாழ்வுதான் சிட்டி. இவ குடுக்கிற வட்டி பணத்திலேயே இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சிருவோம். போலையே கட்ட வரல. 2 விஷயம் கேட்கறதுக்காக வந்திருக்கோம். இப்ப ரோகிணி கேக்குறாங்க.
அந்த கதிர் மேட்டர் என்ன ஆச்சு? அவனை கண்டுபிடிச்சாச்சா? அவன்கிட்ட கண்டுபிடிச்சு 30 லட்சத்தை வாங்கணும்னு சொன்னேன்ல. சொல்லி 4 நாள் ஆச்சு. சிட்டி இன்னும் அவனை தேடி கண்டுபிடிக்கிற. அட என்ன செய்யறது மேடம்? நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எங்க இருக்கான்னு தெரியலையே. ஓடி மறைஞ்சிட்டான். அவன் போட்டோவை எல்லார்கிட்டையும் அனுப்பிச்சிருக்கேன். பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் சிக்கிருவான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி, அடுத்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சிட்டி கேட்கும்போது இப்ப ரோகிணி சொல்றாங்க. எதுக்கு வருவோம்? மறுபடியும் வட்டிக்கு பணம் வாங்கத்தான் வந்திருக்கோம் அப்படின்னு வித்யா சொல்லும்போது சிட்டி என்ன மறுபடியும் வட்டிக்கு பணமா? என்ன மேடம், நீங்க என்கிட்ட நிறைய தடவை வட்டிக்கு வாங்கிட்டீங்க. இந்த லிமிட்டுக்கு அதிகமாவே நான் உங்களுக்கு பணம் கொடுத்தாச்சு. மேடம், இப்ப ரோகிணி சொல்றாங்க. ஐயோ சிட்டி, எனக்கு ஒரு அர்ஜென்ட் பணம் வேணும். சரி சரி, எவ்வளவு வேணும் மேடம்? நீ ஒரு 5 லட்சத்தை மட்டும் கொடு. நீ இதை அட்வான்ஸா கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா வட்டிக்கு கொடுத்தாலும் சரி. அட்வான்ஸா என்ன மேடம் கொடுத்தா வச்சிருக்கீங்க? அட்வான்ஸ் கேட்கறதுக்கு அதான் கதிர்கிட்ட வாங்க போறீங்களே. லட்சம் வாங்கினது என்கிட்ட தானே கொடுத்தாகணும். அதுல கழிச்சு அதெல்லாம் ஒன்னும் வேணாம், நீங்க வட்டிக்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு சிட்டி சொல்றான். வித்யா, ஏய் சரி சரி, அவன் கொடுக்கறத வாங்கிக்கோ. இந்த பணத்தை வச்சு முதல்ல உங்க மாமியார சரி கட்டு, மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கோ. ஷோரூம் மனோஜ் கையை விட்டு போயிடவே கூடாதுடி. அது எப்படியும் மனோஜ் கைக்கு வரும் வகையில உனக்கு எப்பயாவது யூஸ் ஆகும் அப்படின்னு வித்யாரோகிணி கிட்ட சொல்றான். சிட்டி சொல்றான், 5 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு இதோட நீங்க இதுவரைக்கும் என்கிட்ட மொத்தமா 7 லட்சம் வாங்கியிருக்கீங்க. ஒழுங்கா வட்டி பணம் மாசம் மாசம் வந்தது வரைக்கும் தான். நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னா அடுத்த நாளே நான் உங்க வீட்டுக்கே தேடி வந்துடுவேன். முத்து இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட போன்ல ரெக்கார்ட் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்ப ரோகிணியும் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துறாங்க. வீட்டுக்கு வந்த ரோகிணி எல்லாரையும் ஹாலுக்கு வரச் சொல்லி தன்னோட அப்பா பணம் அனுப்பிச்சு விட்டாரு. ஆனா இப்போதைக்கு ஆண்டி கிட்ட 30 லட்சத்தை அவங்களால கொடுக்க முடியல. ஜெயில இருக்கிறதுனால அவரோட கேஸ் நடத்துறதுக்கே பணம் இல்ல. அங்க இங்க கடனை வாங்கித்தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட சொத்து, பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்தையுமே மலேசியா கவர்மெண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி RS 5 லட்சம் ரூபாய் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காருன்னு அந்த 5 லட்சத்தை விஜயா கிட்ட கொடுக்கறாங்க. விஜயா சொல்றாரு, ஏய் ரோகிணி, எனக்கு 30 லட்சம் வேணும். நீ 30 லட்சத்தை கொடுத்தாதான் அந்த ஷோரூம் உன் கைக்கே வரும். ஆண்டி, நானு சொல்லிட்டேனே, ஆண்டி அப்பா ஜெயில இருக்காருன்னு. அப்பா மட்டும் ஜெயிலன்னா 30 லட்சம் என்ன 3 கோடியே அவர் கொடுப்பாரு உடனேன்னு சொல்றாங்க.